இது ஸ்ரீ சாய் விநாயகர் அகாடமி, ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம், டிஎன்சி ஆலங்குளம், பெருநகர். ஃபோன் 8360285612. எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு லிஸ்ட்டு அவுட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம இந்தியன் ஜாயிண்ட் இன்ஜினியரிங்லேருந்து திருச்சி ஏர்ஓ அண்டு கோயம்புத்தூர் ஏர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்ஓ பொறுத்த வரைக்கும் ஒரு 240 வரும். கோயம்புத்தூர் ஏர்ஓ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஃபேஸ் 1, அதாவது செகண்ட் லிஸ்ட்டு வந்துருக்கு. இவங்களுக்கு வந்து எப்படின்னா பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய சென்னை ஏர்ஓ கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிசிக்கல் நடக்கும். சார் நாங்கள் பிசிக்கல் போகலாமா, எங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற. இப்போ நம்ம சென்டரில் கூட நிறைய சில ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பாஸ் ஆகிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 3 பேர் தான். முதல் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதில் 41 பேர் வந்து பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ 4 பேர் தான் வந்து நம்ம இதில் போன வாட்டி ரிசல்ட்டில் வந்து வரல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்று கூட வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வந்து கேட்டாச்சு, அந்த 4 பேர் கூட நம்ம மறுபடியும் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாச்சு. சரி, அவங்க அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது. ஒரு பிசிக்கலுக்கு இவ்வளோ பேர் வேணும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1:5 ஒரு வேகன்சிக்கு 5 பேர் பிசிக்கல் கூப்பிடுவாங்க. அப்போ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஒரு வேகன்சிக்கு 1:8 ஒரு வேகன்சிக்கு 8 பேரை கூப்பிடுவாங்க. இப்போ சென்னை ஏர்ஓவை பொறுத்த வரைக்கும் வேகன்சி இருக்குது, கண்டிப்பாக வேகன்சி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் பேரும் திருச்சியிலேருந்து கொஞ்சம் பேரும் கூப்பிட்டு அவங்க சென்னையோட டயர் பண்ணுறாங்க. சரி, நமக்கு அதில் கிடைக்கும் அப்படின்னா அப்போ இங்கேயே கிடைக்காதப்ப அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அப்போ அவங்களோட நம்ம ஜெயிக்கணும். இப்போ நீங்கள் எல்லாமே சென்னை ஏர்ஓ கவுண்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேச்சு அடித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டினுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே இப்போ ஏற்கனவே செலெக்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்போ இப்போ கூப்பிட்டவங்க யார் அப்படின்னா 16 கொஸ்டினுக்கு மேலே உள்ளவங்க, 16 to 20 கொஸ்டினுக்கு, இந்த 20க்கு கீழே உள்ளவங்களை தான் கூப்பிடுவாங்க. ஏற்கனவே சென்னை ஏர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே உள்ளவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்களும் வந்து தயார் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேச்சு அடித்தா கூட நமக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு 5% வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் யாராவது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது போக வந்து நான் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் நான் போடலை சார், ஒன்லி ஃபார் நான் இதுக்கு மட்டும்தான் சாதாரணமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிசிக்கல் பண்ணலாம். 5% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மார்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கீழே உள்ள மார்க் தான். ஸோ நீங்கள் எப்போதைக்கு வந்து கூப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கீழே உள்ளவங்க தான் இப்போ பிசிக்கலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட நீங்கள் பிசிக்கலில் ஃபஸ்ட்டு பேஜ் அடித்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஒரு 32 மார்க் 33 மார்க் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் டோட்டலில் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து 130, சென்னை ஏர்ஓவை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் 130 இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபைட் பண்ணலாம், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இல்லை சார் நான் எஸ்எஸ்சிக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா தாராளமாக எஸ்எஸ்சி படிங்க. ரொம்ப எஸ்எஸ்சி தான் உங்களுக்கு வந்து ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் எக்ஸாம் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணி எஸ்எஸ்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஆர்மிக்கு அதில் வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் ஆர்மியில் அதை வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குது. ஆனால் கட் ஆஃப் 130 பக்கத்தில் இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு போலீஸ் நம்மகிட்ட 5 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க. 40 பேர் தான் எழுதுனாங்க. ஸோ 40க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸும் யாராவது பிசிக்கல் பண்ணணும்னா வாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் நம்பர் 1 பிசிக்கல் அகாடமினா அது நம்மளோட ஸ்ரீ சாய் விநாயகர் அகாடமி தான். போலீஸ் பிசிக்கல் உங்களுக்கு மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக வாங்க, வெற்றியோடு போகிறது. ஜெய்ஹிந்த்.